பால பத்தி பாட போறேன், அப்புறமா பீரு குடிச்சு ஆட போறேன். நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, இன்னும் உடம்பெல்லாம் ஒரே வேர்வையா இருக்கு. கடின உழைப்புக்கா. உங்க உழைப்ப பத்தி தான் தெரியுமே. எங்க உழைப்பு இருக்கட்டும்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். அக்கா கனடா சும்மா கும்முனு தாண்டா இருக்காங்க. என்ன சைட் அடிச்சதுல போதும். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. பாலுக்கா. என்னது? இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. குதுமை அக்காவை ஏன்டா டென்ஷன் படுத்துற? அக்கா இல்லனா நம்ம சாப்பாட்டுக்கு அப்பு தான். அக்கா பாக்கெட் பால சொன்னாங்கக்கா. நல்லா சொன்னேன். ஆமா, இதே இது உங்களுக்கு. போயச்சதுக்கு பணமா கொடுக்காம பாலா கொடுத்துட்டானுங்க பண்ணாடுங்க. நம்பிட்டேன். ஒரு பேக்கெட்ட 10 ரூபான்னு போட்டு போ. அக்கா இதே 10 ரூபான்னு கொடுப்பியாக்கா? இங்க பாரேன், உன் பேச்சே சரி கிடையாது. 12 ரூபான்னு சொல்லி போட்டு இடத்த காலி பண்ணு. ஏக்கா யாரு மேல காக்கோற? என்ன சொல்றான் ஜம்பர் வாயன்? அது ஒண்ணும் இல்லக்கா, நீங்க பாக்கிறதுக்கு நமிதா மாதிரி இருக்கீங்களா? அதான் அடக்கு கடையில இருக்க வேண்டிய நீங்க இப்படி அண்ணாச்சி கடையில இருக்கீங்களே, அந்த வேதனையில தான் கேட்டான். என்ன பண்றது, உங்களுக்கு தெரியுது. என்ன பெத்த எங்க அப்பனுக்கு தெரியாம போச்சு. அட விடுற அக்கா, நான் பாத்துப்பேன். குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றீங்களா இல்ல என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்றீங்களா? என்னாச்சு அவ்வளவு கேவலமான டேஸ்டா எங்களுக்கு? என்னது இப்ப எல்லாம் அவன் பொண்டாட்டி விட்டுட்டு அடுத்தவன் பொண்டாட்டிய கரெக்ட் பண்றது ஃபேஷனா போச்சுடா. அப்ப நீங்களும் அப்படித்தானா அண்ணாச்சி? என்னது? ஏய் விடுறா, அண்ணாச்சி ரகசியத்தை அக்கா முன்னாடி சொல்லிக்கிட்டு விட்டா அக்காவோட ரகசியத்தை அண்ணாச்சி முன்னாடி டேய், சொல்லிடுவாங்க. கிளம்புங்கடா. அண்ணாச்சி ஏன் அண்ணாச்சி கோவப்படுறீங்க? டேய், என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தாண்டா தெரியும். அதான்டா பயமா இருக்கு. கிளம்புங்கடா. கான்பிடன்ட் இல்லாத அண்ணாச்சி. வர அண்ணாச்சிக்கோ. டேய் ஏய் புடி மாஸ்க்கு முட்டை மட்டும் பத்தா 2 மிளகா எடுத்துக்கடா. ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊத்தணும். ஏய் நம்ம குடிக்கிறதுக்கே காசு இல்ல, இதுல ஆண்டவனுக்கு எங்க இருந்துடா ஊத்துவ? பெரிய இது மாதிரி பேசு. கண்டாடே. அப்ப அவனுக்கும் ஊத்திரலாம். என்ன பால் பாக்கெட்டை போட்டு பல்ல இழிச்சிட்டு வந்துடுவா நினைச்சா? அதான் சும்மா சைடு கேப்ல அடிச்சிட்டோம்ல. குனிஞ்ச கேப்ல கொலா தண்ணி குடிச்சிட்டியாடா? கில்லாடுறா நீ. ஆமா மச்சான், எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? மச்சான், நீ அழகா இருக்குன்னு நினைக்கிறது ஆசை. காக்கா ஆனா என்னை மாதிரி அழகா இருக்குன்னு நினைக்கிறதா பேராசை. நீங்க போட்டனா ஊர்ல இருக்கிறவன் எல்லா மச்சாடையை வச்சுக்கிட்டு பேசுற பேச்ச பாரு. ஊசவட ஒண்ணூடாம கண்டுபிடிச்சிடறாயா. ஆனா மச்சான், பால்கார பொண்ணு மாலா இருக்காளே, சும்மா கும்முன்னு தலன்னு இருப்பாளு. அவன் புருஷன் நேத்து ராத்திரி என் வீட்டுக்கு வந்து என் புள்ள உன் ஜாடியா இருக்குன்ட்டு கழுத்தை பிடிக்கிறான்டா. அப்புறம் தான் தெரிஞ்சது அது கனவுன்னு. எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? கோட்டருக்கு மேல போனாலே போன் எடுத்தா ஒரே பொண்ணுங்க நம்பருக்கா போகுதுடா. காலையில எந்திரிச்சாதான் பிரச்சனை வெடிக்குடா. என்ன கனவுலே வாழ்க்கை நடத்துறான். அர்ஜுன் மாதிரி ஒரு நாள் முதல்வரான என்ன பண்ணுவேன்? நான் மட்டும் ஒரு நாள் முதல்வரானா நம்ம நாட்டுல நிறைய இனம் கஷ்டப்படுதுடா மச்சான். கேஸ் விலை ஏறி போச்சுன்னு ஒரு இனம் கஷ்டப்படுது, பால் விலை ஏறி போச்சுன்னு ஒரு இனம் கஷ்டப்படுது, நிமிஷத்துக்கு ஒரு முறை பெட்ரோல் விலை ஏறுதுன்னு ஒரு இனம் கஷ்டப்படுதுடா மச்சான். ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு இனம் கஷ்டப்படுது, அதை யாருமே கண்டுக்கிறது இல்லடா மச்சான். யாரடா சொல்ற? கோட்டரே காசு கொடுத்து வாங்க முடியாது அந்த காலத்துல. கோட்டருக்கு மேல காசு கேக்குறான் மத்தியா, அது தட்டி கேட்க யாருமே இல்லடா மச்சான். மச்சான் நான் மட்டும் ஒரு நாள் முதல்வரானா இந்த ஒயின் ஷாப்ல கோட்டருக்கு மேல காசு வாங்குறானுங்கல்ல, அந்த முண்டர்கள் எல்லாம் தூக்கி குண்டர் சட்டத்துல போட்டுருவான். சரியான கொள்கை. போலீஸ்லாம் வந்திருக்கு. யாரையோ முட்டி போட வச்சிருக்காங்கடா. இது பக்கத்து ஒரு பொரிய பசங்கடா. என்ன பாக்குறீங்க? ஜெயில உள்ள இருக்க வேண்டியவன்லாம் ஸ்கூல்ல இருக்கானா? இவங்கள ஸ்டேஷன்ல வச்சு அடின்னு அடிச்சு பார்த்தாச்சு. இவங்களுக்கு வழி தெரிஞ்ச அளவுக்கு அசிங்கம் தெரியல. ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே 4 செவுத்து உள்ள முடிஞ்சு போகுது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் போலீஸ்காரங்க குற்றவாளியை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் தப்பு பண்றவங்களுக்கும் தப்பு பண்ண போறவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். இவங்க எல்லாம் எப்பேற்பட்ட பொறுக்கி புறம்போக்குன்னு இந்த ஊருக்கே தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அம்மா அப்பா கிட்ட வளர்ற நேரத்தை விட இங்க வளர்ற நேரம் தான் அதிகம். இங்க இருந்துதான் குமாஸ்தால இருந்து குடியரசுத் தலைவர் வரைக்கும் உருவாறாங்க. அப்படிப்பட்ட இந்த இடத்துல போறவங்க குடியரசுத் தலைவராகவும் ஆகலாம், குடிகாரனாகவும் ஆகலாம். இங்க ஏற்படுற நட்பு தான் இறுதி வரைக்கும் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீங்க நல்ல நட்பை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இவங்கள மாதிரி நட்பை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை தசை மாதிரி சீரழிஞ்சு நாசமா போயிடும். எத்தனை லட்சம் திருட மாட்டீங்க? ஏன்டா ஒதுங்கிட்ட? ஏன்னா நீ கெட்ட வேண்டாம், உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இன்னொரு தப்பு பண்ணி மாட்டீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. பாத்தீங்களா? இதெல்லாம் நீங்க ஒரு பாடமா எடுத்துக்கோங்க.
பாத்துடா கீழே விழுந்துட போறேன். மாறா பச்சை கம்பால அடி உரிச்சிட்டான்டா. அடி உயிர் போகுதுடா. இங்க மட்டும் என்னடா அடிச்சு மார்க் ஆகிட்டான்டா. உதட்டெல்லாம் கிழிச்சிட்டான்டா மச்சான். பரம்போக்குங்களா டாய். வீரனும் ரவுடியும் இடி விந்தாலும் அழுவ கூடாதுடா. அப்படி அழுதா அவன் வீரனும் இல்ல ரவுடியும் இல்ல. ஆமா இல்ல நாம வேண்டாம் மச்சான் அழணும். நாம தான் மத்தவங்களை அள வச்சு பார்க்கணும். மச்சான் அவனை ஏதாவது பண்ணணும்டா. எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான்டா. அந்த காட்டு பையன் இன்ஸ்பெக்டர் இது வரைக்கும் நம்ம இப்படியே தான் அடி வாங்கி சாகணும். நாம படிச்ச ஸ்கூல் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டான்டா. இனிமே ஒரு பையன் நம்மள மதிப்பானா? சாவடிக்கணும்டா அவனை. துண்டு துண்டா வெட்டி போனோம்டா. அவன் என்ன சாதாரண பிரேக் இன்ஸ்பெக்டர் நினைச்சியா? போலீஸ் இன்ஸ்பெக்டர். அதுக்கு அவனை போடுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லடா. அப்படி அவனை போடணும்னா நாம நினைச்ச மாதிரி நடக்கணும்னா வெயிட் பண்ணி தான்டா ஆகணும். மச்சான் ஒரு நல்ல லைஃப் வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணலாம். ஒருத்தனை போடுறதுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாடா. மனசுல பட்டா போடணும்டா. போய் போடு. ஏய் பைத்தியக்காரனா நீ? அவனை மட்டும் தனியா அனுப்புற தெரியுதுல்ல? வெயிட் பண்ணுங்க, அதுக்குன்னு நேரம் வரும். மச்சான் ஒன்னு சொல்றேன்டா. என்னடா? வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நண்பர்கள் வேணும். வாழ்க்கை பூரா ஜெயிக்கணும்னா எதிரிங்க வேணும். நாம ஜெயிக்கணும்னா எதிரி வேணும்டா. எதிரி வேணும். மச்சான் இவன் பேசுற பஞ்சுட்டேடா கேக்குறதுக்கு அந்த இன்ஸ்பெக்டரே அடி வாங்கி சாவலாம்டா. ஏய் கரெக்டா தானே மச்சான் சொன்னேன்? நீ சொல்றதெல்லாம் வாழ்க்கையில வேலை செஞ்சு முன்னேறவங்களுக்கு எதிரி தேவை. நாமளே எல்லாருக்கும் எதிரி. நமக்கு எதுக்குற எதிரி? எரிச்சு போனான்டா மாடு பையன். அப்பதான் யாத்திரை அடங்கும். என்னடி பண்ணிட்டு இருக்க? தண்ணி கீழே போறது கூடமா உன் காதுல விழல? விழுது விழுது. இந்த கொலைக்கார பையன் வந்ததுல இருந்து ஒரு மாற்றமாவே இருக்காளே. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நீங்க அனுப்பின பணம் வந்துருச்சுங்க. வசந்தியா நல்லா இருக்கா? சரிங்க. இந்த கரண்ட் வேற. அம்மா பால். என்னது பாசம் பாலா பொங்குது? பாசம் மட்டுமா பொங்கும்? பார்த்துட்டே இரு. சீக்கிரம் குடி. மா உனக்கு தூக்கம் வரலையா? என்னடி கேக்குற? ஒண்ணும் இல்ல, பால்ல உனக்கு 2 தூக்க மாத்திரை கலந்த. தூக்கமே வரலையா? இன்னும் 2 போட்டுக்கணுமோ? என்னடி சொல்ற? ஆமா, நீ அரை மாத்திரைக்கே மாட்டே அழுவ. 2 மாத்திரை போட்டு எந்த ரியாக்ஷனும் காணோம். ஐயோ என் பொண்ணு என்ன கொல்றாளே. சும்மா நோய் நோய் கத்தாத. 2 மாத்திரையில ஒன்னும் உசுறு போயிடாது. நிம்மதியா தூக்க வரும். நான் போய் என் கணேஷை பார்த்துட்டு வரேன். ஏய் என்ன வசதி ரொம்ப நேரமா என்னையே பார்த்துட்டு இருக்க? நான் உன் முன்னாடி நிக்கிறதும் நீயே முன்னாடி நிக்கிறதும் உண்மையா பொய்யான்னு என்னால நம்பவே முடியல. ஏன் தெரியல. நான் உயிரோட தான் இருப்பேன்னு நீ நம்பினியா? நீ உயிரோட இருப்பேங்கிற நம்பிக்கையில தான் நானே உயிரோட இருந்தேன். கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். கடவுள் இருக்காரா? கண்டிப்பா. எப்படி? நீ எனக்கு கிடைச்சல. கடவுள் இருக்காருன்னு உனக்கு ப்ரூவ் ஆயிருச்சு, ஆனா எனக்கு ஆகல. ஏன்? ஏன்னா என் அம்மா தான் எனக்கு கிடைக்கலையே. கண்ணை மூடி கண்ணை திறந்தா என் அம்மாவும் தங்கச்சியும் தான் என் கண் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்க்காம இருக்கிற வழி இருக்கு பா, சாவோட ரொம்ப கொடூரமானது. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இப்போ உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டதுனால என் அம்மாவை நான் இழந்துட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பா இறந்தது தான். என் அப்பா மட்டும் இறக்காம இருந்திருந்தா இதுல எதுவுமே நடந்திருக்காது. ஏய் கணேஷ், ரிலாக்ஸ். ஆமா, எங்க அம்மா தான் ஏதோ லூசு மாதிரி சொன்னாங்கன்னா
நீ பாட்டு சைக்கிள் கோவமா எடுத்துட்டு வந்துருவியா? ஆமா, உங்க அம்மா தானே சொன்னாங்க அவங்கவங்க பொருள் அவங்கவங்க கிட்ட தான் இருக்கணும்னு. அப்ப நானும் உன் பொருள் தானே, நானும் உன் கூட தானே இருக்கணும். என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ. உங்க அம்மாவுக்கும் என்ன பிடிக்காது, உங்க அப்பனுக்கும் என்ன பிடிக்காது. இதுல உன்னை கூட்டு போய் தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்கா? என்ன சொல்ற நீ? இத்தனை வருஷம் கழிச்சு வந்ததுக்கு வாழ்க்கையை வெறுத்ததான் மிச்சம். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எல்லாம் போக போக சரியாயிடும். பகல் கனவு காணாத வசதி என்னை யாருக்குமே பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிக்கும். தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, இந்த உலகத்துல என்னையும் நேசிக்கிறதுக்கு ஒரு ஜீவன் இருக்கு. கிளம்பலாமா? அதுக்குள்ள என்ன அவசரம்? ஆமா, நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கத பாத்துட்டு போயிட்டு யாராவது உங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வேற உங்க அம்மா தெருவுல நின்னு தாம் தும்னு குதிப்பாங்க. இந்த அசிங்கம் எனக்கு தேவையா? எனக்காக இத கூட பொறுத்துக்க மாட்டியா? இப்ப சொல்லு, என்ன பண்ணணும்? இந்த கைய கடைசி வரைக்கும் விடக்கூடாது. ஏய் லூசே, ஏய் வசந்தி, ஏய் என்ன? ஏய் வா, பகல் கனவா? மச்சான் எலிமண்டை எறும்பு கூட சண்டை போடுது என்னன்னு பாரு. நாடு ரொம்ப கெட்டு போச்சு. பெருசு உன் பொண்ணு கெட்டு போய் 1 வருஷம் ஆச்சியா? அவ விட்டு நாட்டை பத்தி பேச வந்துட்டா. சரக்கு கிடலாம், சைடிஸ் கிடலாம், ஆனா நாடு கெடக்கூடாதுடா. என்னமோ இன்னைக்கு காலையில 8 மணில இருந்தா நாடு கடை மாதிரி பேசிக்கிட்டு என் பாட்டுல நீ பாட்டுல எடுக்கிற. வை 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 வைடா. இந்த வயசுல ஆஃப் வச்சனா கடைசில ஆஃப் தான். உன் நடந்துதானே சொல்றேன். ஏய் கிளம்பு கிளம்பு. போ போ அவன் சரக்குல தண்ணியை கலப்பா. நீங்க என்னடா தண்ணியில சரக்கை கலந்துட்டு போ போய் பிள்ளைங்களை படிக்க வை. வேணா பக்கத்துல வர படிக்க வச்சிட போறான். ஏய் சைடிஸ் வச்சுட்டு போடா. வாடச்சிக்கிறான், கத்த ஆரம்பிச்சிட்டான். யோ சீக்கிரம் ஜம்பர்வாயா, உனக்கு கத்துறதே வேலையா போச்சுடா. நானே பழைய சுண்டல் மாதிரி இருக்கு. இடத்த காலி பண்ணு. போ போ ஊதுடா. Cheers. மச்சான் அங்க பாருடா ஒரு பீரு என்ன குரு குருன்னு பாருங்குதுடா. தக்காளி அங்க பாரு, உங்க அப்பா உன்ன குருன்னு பாக்குறான். எங்கடா மச்சான்? தயிர் அறிவில உனக்கு வேண்டாம் மச்சான். உங்க அப்பன் செத்து 10 வருஷம் ஆகுதுடா. ஆமால குடிக்கார மறந்தே போச்சுடா மச்சான். ஆப் அடிச்சதுக்கு அப்பன் செத்து மறந்து போய் குடிச்சிட்டு பாரு மச்சான் 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன இந்த அழகான பெத்த அப்பனை ஞாபகப்படுத்திட்ட. அதனால நம்ம காசுல ஒரு ஆஃப் வாங்க. ஆஃப் வாங்குற என்ன? உங்க அப்பா போன இடத்துக்கே உன்னை அனுப்பிச்சு வைக்கிறேன். போய் காசு வேண்டியா ஃபுல்லே வாங்கலாம். ஆனா மச்சான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஏன்டா? ஏவா நம்ம நாடு நம்மள எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கல. எப்படிடா? எப்படியா? கவர்மெண்ட் நடத்த வேண்டிய ஸ்கூல்ல பிரைவேட் நடத்துது. பிரைவேட் நடத்த வேண்டிய இந்த வைன் ஷாப்ப கவர்மெண்ட் நடத்துது. ரொம்ப பெருமையா இருக்குடா மச்சான். ஆனா ஒன்னே ஒண்ணுதான்டா, என்ன பிரைவேட்ல இருக்கிற நமக்கு அவங்க மரியாதை கொடுப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியிருக்குடா. மச்சான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச லோ பிரிட்ஜ் ஹை பிரிட்ஜ் எல்லா சரக்கு நம்ம கிட்ட தள்ளிடுறாங்கடா. நம்ம ஊர்ல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பர் பிகரை கூட கட் பண்ணிடலாம்டா. ஆனா நம்மளுக்கு பிடிச்ச பீரை குடிக்க முடியலடா மச்சான். அதனால நான் பாண்டிச்சேரிக்கு ஃபேமிலியோட குடிக்க போறேன் மச்சான். என்னது ஃபேமிலியா? உனக்கு எதுரா ஃபேமிலி? ஆமால மறந்துட்டுனா மச்சான். கொய்யால இதே வேலையா போச்சு. ஆனா ஆன் கத்துறது மட்டும் விட அதை மட்டும் மறக்காத. முகர கட்டியும் பாரு. போண்டா மச்சான். கிளம்புடா மச்சான் போலாம். வரேன். நம்ம குடிச்ச இடத்துல எவனும் உட்கார வராடா. முடிஞ்சா வாந்தி எடுத்துடா மச்சான். வாங்கடா 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 போலாம். இரும்பு கடமை.